தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. இது ஒரு மாஸ்டர் பிளானா இல்லை ஒரு சில பேருக்கு வைக்கக்கூடிய ஆப்பா அப்படிங்கிறதும், இதுல பலியாடாக ஆக போறது யாரு அப்படின்னா திரு சி.வி. சண்முகமுடைய டீம் தான் அப்படின்னும், இதற்கு பின்னாடி ரொம்ப அழகா வேலை பார்த்திருக்கிறது திரு மார்ட்டின் அவர்களோட குடும்பம் அப்படின்னும் ஒரு தகவல்லாம் கிடைச்சிருக்கு மக்களே. டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. தமிழகத்துடைய ஏக்நாத் ஷிண்டேவாக திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பரபரப்புலாம் போயிட்டு இருந்துச்சு மக்களே. எப்படி எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அதிமுக இனிமேல் யார் தலைமையில இயங்க போகுது, திரு சி.வி. சண்முகம் அவர்களா திரு EPS அவர்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விவாதங்கள் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது திரு விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் அப்படின்றதும் இது இந்த வைக்கக்கூடிய இந்த ஆப்பு எப்படி அழகான ஒரு ஆசை வார்த்தை கூறி 25 MLAக்கள் அதிமுகலேருந்து இங்கே சப்போர்ட் பண்ண வச்சு எப்படி இந்த இதை உடைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் கிடைச்சிருக்கு. இதை உடைக்கத்தான் போறாரா இல்லை உடைக்காம விட்டுருவாரா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கு முடிவில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போதைக்கு தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய MLAக்கள் 144. இதுல 107 MLAக்கள் அவங்களுடையது, தாவேகாவுடைய தனிப்பட்ட MLAக்கள். இதுல ஒரு 12 MLAக்கள் பார்த்தீங்கன்னா DMK அலையன்ஸோட MLAக்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது முக்கியமா அதிமுக தரப்புல இருந்து ஒரு 25 MLAக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன கேள்வினா, இந்த 25 MLAக்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அத்தனைக்கும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு EPS அவர்களுடைய உத்தரவை மீறி, அவருடைய கொறடாவுடைய உத்தரவை மீறி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த 25 பேர் தான் மெஜாரிட்டியா இருக்கும், ஸோ நாங்கள் சொல்றது தான் இங்கே கொறடா, எங்களுக்கு தான் இங்கே மெஜாரிட்டி, இது மாதிரி நீங்கள் சபாநாயகர் லெட்டர் கொடுத்து இவங்க ஆதரவாளத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் கேஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் வச்சும் இங்கே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யாரு, திரு EPS அவர்கள் தான். ஸோ கட்சியுடைய தலைமை தான் கொறடாவை முடிவு பண்ணணும். அப்போ கொறடா அப்படிங்கிறது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அவரை மீறி இந்த 25 MLAக்களும் இங்கே எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு, அதாவது 2/3 மெஜாரிட்டி இல்லாத ஒரு MLAக்கள் 32 பேர் இருக்கணும். 32 பேர் இருந்தால் அந்த சட்டம் செல்லுபடியாகும். 32 பேர் இல்லை அப்படிங்கிறதுனால இவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவதற்காக லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகரிடம். சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு டிலே பண்றாரு. இப்போ இதை எதிர்த்து இன்றைக்கு கவர்னர் அவர்களை மீட் பண்ணுவதற்காக டைம் கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு மக்களே. இப்போ EPS அவர்கள் கவர்னரை மீட் பண்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி கவர்னர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் குதிரை பேரத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது குதிரை பேர் தான் நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் மீடியாக்கள்ல வந்த பல விஷயங்கள், அந்த சோஃபாவுடைய பரிமாற்றமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு KC வீரமணி அவர்கள், அதாவது உங்களுக்கு சி.வி. சண்முகம் அவர்களுடைய அணியில சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த திரு KC வீரமணி அவர்கள் இன்றைக்கு EPS தரப்புக்கு சப்போர்ட்டுக்கு மாறி இருக்காரு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் என்றோம், EPS ஏற்கவில்லை, தாவேகா தரப்பில் இருந்து 10 அமைச்சர் பதவி தருவதாக சொன்னார்கள், அமைச்சராக இருந்தால் கொஞ்சம் நன்றாக இருக்குமே என EPS-இடம் சொன்னோம், அவர் அதை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ தாவேகா தரப்புல இருந்து நான் 10 அமைச்சர் பதவி கொடுத்துட்றேன், நீங்க எங்க கூட வந்துருங்க அப்படிங்கிறது குதிரை பேரம் தானா இல்லையான குதிரை பேரம் தான். ஸோ 10 அமைச்சர் பதவி கொடுக்குறேன், நீங்க வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அடிப்படை ஆதாரமே போதுமானதா அப்படின்றது பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுகவுடைய மிக முக்கியமா இன்பதுரை அவர்கள், அவருடைய அட்வொகேட் சீஃப் ஆஃப் அஇஅதிமுக, அவர் என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்றத்தில் 1993 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற குதிரை பேரம் மூலம் JMM MPக்கள் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமரான நரசிம்மராவ் மற்றும் பூட்டா சிங் ஆகியோர் மீது
சிபிஐ வழக்கு பதிவு செய்தது போன்று தற்பொழுதும் முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ இவர் எப்படி ஏதோ அடிப்படையில் பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி கொண்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போனாலே நிச்சயமா அந்த 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, எங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க, கவர்னர் கிட்ட போறாங்க, எல்லார்ட்டையும் போறாங்க. இது இப்போதான் ஆட்சி புதுசாக அமைச்சிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. ஆரம்பத்திலே திரு விஜய் அவர்கள் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வர வேணாம்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை காரணத்துக்காக நான் உங்களை தகுதி நீக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு திரு சபாநாயகர் அவர்கள் ஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் தகுதி நீக்கம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா 234 எம்எல்ஏக்கள்ல 25 எம்எல்ஏக்கள் போயிடுச்சுன்னா 209 எம்எல்ஏக்கள் தான் சபையில இருப்பாங்க, சட்டசபையில. அப்போ அந்த மேஜிக் நம்பர் 118 அப்படிங்கிறது 105ஆக மாறிவிடும். அப்படி மாறிடுச்சுன்னா தாவேகாவுக்கு ஆல்ரெடி 107 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க பிகம்ஸ் த மெஜாரிட்டி. ஒன்று. சரி, இப்போ இந்த 25 இடங்கள்லையுமே ரீஎலெக்ஷன் போதுன்னு வச்சுக்கோங்களேன். பை எலெக்ஷன் போகுதுன்னா அந்த பை எலெக்ஷன்ல 25 எம்எல்ஏக்கு இடத்துலையுமே தாவேகா போட்டி போடும். தாவேகா போட்டி போடுற இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 15 இடத்துல வின் பண்ணி திருச்சி கிழக்குலையும் வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்களேன். ஒரு 15 இடத்துல வின் பண்ணா கூட 120 அப்படிங்கிற நம்பர் அட்டைன் பண்ணிடும். ஸோ டிவிகே பிகம்ஸ் தி மெஜாரிட்டி. ஸோ மைனாரிட்டி தாவேக்கான்னு சொன்னது மெஜாரிட்டியாக மாறிடும். இதுக்கு சபாநாயகர் தரப்பிலேயே இவங்க தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்கா இந்த கால்குலேஷன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிச்சயமா ஒரு விஷயம் பார்க்கணும். நிச்சயமாக சிவி சண்முகம் அவர்களுக்கோ இல்லை இவங்களுக்கு யாருக்குமே, இவங்க டீம் யாருமே அதிமுகல இருந்து அப்படியே கலண்டு போய் தாவேக்கால போய் சேர முடியாது. அப்படி சேர்ந்தா ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. இன்னொன்னு, இப்ப என்ன சொல்றாரு உங்களுக்கு வீரமணி அவர்கள், ஒரு வேலுமணி அவர்கள் பாத்தீங்கன்னா நேத்தி பிரஸ் மீட்ல அவருடைய துணி மாறி போச்சு. இபிஎஸ் அவர்கள் தாங்க போச்சாளர், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க, பொதுக்குழு கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, தோல்வியை பத்தி ஒத்துக்க சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் தோணியை மாத்துறாரு. ஏனால் இந்த ஒரு சட்ட நுணுக்கங்கள் இதில் வரக்கூடிய இந்த கால்குலேஷனாக வச்சு பார்க்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷனில் வின் பண்ணோம், இப்படி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால எல்லாமே போயிடுச்சோ, எம்எல்ஏ பதவி பறி போக போதோ. சரி, எம்எல்ஏ பதவி பறிவெல்லாம் பரவாயில்ல, கட்சியிலையாவது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. கட்சியில நம்ம நீக்கிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ எம்எல்ஏ பதவி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கட்சியில அவனுடைய மாவட்ட பதவியை மட்டும் எடுத்திருக்கிறாங்க, இன்னும் கட்சி உறுப்பினர் தூக்கல. சப்போஸ் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னால் நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து தூக்கிடுவார். அப்படி தூக்கிட்டு இவங்க வெளியே வராங்கன்னால் இவர்களை தாவேக்கா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாது. அப்படி அக்செப்ட் பண்ணா என்ன ஒரு பெரிய ஒரு பழி வந்துடும் பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து ஒரு மினிஸ்டர் பதவி தரேன்னு ஆசை காமிச்சு அங்கே 25 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு தகுதி நீக்கம் பண்ண வச்சு இப்போ அந்த எம்எல்ஏக்களை வெளியும் வர வச்சுட்டாரு இவரு. ஸோ எப்படி கட்சியை அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை உடைக்கிறாரு பாருங்கன்ற கெட்ட பேர் வந்துன்றதுனாலேயே நிச்சயமா அவங்க தாவேக்கா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோரோவர் அப்படி அக்செப்ட் பண்றதுக்கு செங்கோட்டையன் விட மாட்டார். ஏன்னா அவர் கை ஓங்கிக்க தான் பார்ப்பாரே தவிர இவங்களை கூட்டிட்டு அங்க அவருடைய பவரை பிரிச்சு கொடுக்க பார்க்கவே மாட்டார். எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும், எந்த ப்ராபபிலிட்டியில பார்த்தாலும், எந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பார்த்தாலும் எந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒத்து வர மாட்டேங்குது இவங்க எடுத்த முடிவு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தால் என்ன ஒரு தகவல் வெளியாகுது அப்படின்னா, மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பஞ்சாயத்துலாம் பேசினாங்க. அவங்க தான் இந்த மாதிரி மந்திரி பதவி கொடுக்குறோம், நீங்கள் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு மக்களே. இது கண்டிப்பாக டிப்பிக்கல் குதிரை பேரம் தான், இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க அதிமுக. இப்போது இவங்க தோத்துட்டாங்க, அதிமுக தோத்தாச்சு, டிஎம்கே தோத்தாச்சு. இப்போது சிவி சண்முகம் கேட்குறாரு, தோல்வி எதனால வந்துச்சுங்க? தொடர் தோல்வி, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணுங்க, இதை ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஒரு அடிப்படை தொண்டன்ட்ட பேசுகிறோம், அதிமுகவுடைய அடிப்படை தொண்டன்ட்ட போய் பேசுகிறோம். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நான் இங்கே பதிவு பண்ற மக்களே. சரி, இவங்கெல்லாம் கேட்குறாங்க, தோல்வி ஏன் வந்துச்சு அதை பற்றி நீங்கள் பொறுப்பெடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க.
நான் சொல்றேன் சார், அவர் பேசினவருக்கு வயசு 56 வயசு. ஆனா இபிஎஸ்க்கு அவருக்கு வயசு 72 வயசுன்றாங்க. ஒரு 72 வயசுல தமிழ்நாட்டில் 2 முறை சுற்றுப்பயணம் போய் பயங்கரமான பிரச்சாரம் பண்ணாரு இபிஎஸ் அவர்கள். அவருடைய உழைப்பை யாரும் குறைய சொல்ல முடியாது சார். ஒன்று, அவரு கட்சியை காப்பாற்றணும், இங்க ஆட்சியை பிடிக்கிறமோ பிடிக்கலையோ கட்சியை காப்பாற்றணும், ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் வரணுன்றது போராடி இருக்கார். இந்த முறை விஜய் அவர்களுடைய என்ட்ரின்றது யாருமே இந்த அரசியல்ல இந்த எந்த கால்குலேஷன்ஸ்லையுமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான் அது. இட்ஸ் ஆக்சுவலி எ ஃப்ளூக். அவர் சொன்ன வார்த்தைங்க அப்படியே பதிவு பண்றேன். இட்ஸ் ஆக்சுவலி எ ஃப்ளூக். இட் இஸ் நாட் பிளான்ட் ஒன், இட்ஸ் அ ஃப்ளூக். அப்போ இந்த ஃப்ளூக்லையும் அதிமுக வாஷ் அவுட்லாம் ஆகலை. 47 பேர் ஜெயிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1.3 crore பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக. அப்போ அதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பை பார்க்கணும் சார். இப்போ இவங்க சொல்றாங்களே சார், தோல்வி ஏன் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ சிவி சண்முகம் மாதிரியோ, எஸ்பி வேலுமணி அவர்கள் மாதிரியோ, திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மாதிரியோ ஆட்கள் அதிமுகவில் வச்சிருந்தால் தோல்வி ஏன் வராது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இது அந்த நபர் மட்டும் கேட்குற வார்த்தையா படல மக்களே, சமூக வலைதளங்களையுமே இது அதிகமாக பேசக்கூடிய வார்த்தையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வச்சிருந்தா எப்படிங்க தோல்வி வராமல் இருக்கும் அதிமுகக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு வாசனை மக்கள், அதுதான் ஹைலைட் சார். வெற்றியோ தோல்வியோ சார், திமுக கார மாதிரி சண்டை செய்யணும் சார். இறங்கி இப்படி பிச்சுக்கிட்டு ஓடக்கூடாது, சண்டை செய்யணும், யாருன்றதை காட்டணும், நின்று சண்டை செய்வோண்டான்னு சொல்லணும். அப்படி சண்டை செய்யாம பதவி ஆசைக்காக ஓடினா ஏன் தோல்வி வராது சார் அதிமுகன்னு கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வியா இருக்கு. அடுத்த வார்த்தை சொல்றாரு சார், இப்போ பாருங்க சார், நேற்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. ஸோ அவரு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆல்ரெடி தாவேக்காவுடைய விஷயத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திருச்சி கிழக்கில் நிற்பாரு, நிச்சயமா அவர் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சிட்டா எதிர்க்க உட்காந்துருவார், சண்டை செய்வார். இப்போ இபிஎஸ் அவர்கள் 72 வயசுல கட்சியை காப்பாற்றுவாரா, இப்படி பிச்சுக்கிட்டு போனவங்களை அதை பார்ப்பாரா, கட்சியை கட்டமைக்க பார்ப்பாரா? இன்னொன்று, திமுகக்கு ஒன்று தெரியுது, 75 வருஷம் கட்சி, அப்போ இருந்த ஸ்ட்ரக்சரல் அமைப்பெல்லாம் வேற. அவர் சொல்ற வார்த்தை, இப்போ ரிஃபார்ம் பண்ணணும், 2.1 ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி டிஜிட்டலைஸ்டு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகக்கும் அந்த லாகிங் இருக்கு, அதை பார்ப்பாரா? எல்லாத்துக்கும் மேல இங்க யங்ஸ்டர்ஸோடைய கட்சியில சேருவதற்கான யங்ஸ்டர்ஸோடைய அசம்பிளிங் கம்மி. அதிமுக திமுக ரெண்டுமே கம்மி தான். ஸோ அதை ஏத்துறதுக்கு பார்ப்பாரா, இல்ல இவங்க பஞ்சாயத்தை பார்ப்பாரா, இல்ல அடுத்து வர எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு பார்ப்பாரா? எதை அவர் பார்ப்பாரு? இவ்வளவு சிக்கல் இருக்கு இபிஎஸ் அவர்களுக்கு சார். எப்படி சார் கட்சியை முன்னேற்றி கொண்டு போக முடியும்? இதுக்கு யார் சார் உறுதுணையா இருக்கணும்? இவங்க தானே சார் உறுதுணையா இருக்கணும். இவங்க அப்படி பண்ணா எப்படி சார் பார்ப்பாரு? இதை எப்படி சார் தோல்வி கிடைக்காம வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி, நியாயமான ஒரு வாதமாக இருக்கின்றது. அந்த சொன்ன வார்த்தை தான் மக்களை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சுது. தோல்வியோ வெற்றியோ சார், திமுக கார மாதிரி சண்டை செய்யணும் சார். இறங்கி சண்டை செய்யல நம்ம வேஸ்ட்டு. இவங்க சண்டை செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்க வெற்றியோ அவங்க ஒட்டிக்க ட்ரை பண்றாங்க. எப்படி சார் கட்சி முன்னேறும், எப்படி சார் கட்சி வளரும் கேட்டாங்க. ரொம்பவே நியாயமான வார்த்தை. இந்த வார்த்தை அடிப்படை அதிமுக தொண்டை மனசுல இருக்கு. அடிப்படை அதிமுக தொண்டை மனசுல சண்டை செய்ய ஒரு எண்ணம் இருக்கு, வெறி இருக்கு. ஆனா அந்த வெறி இதுல ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க வருத்தமா பதிவு பண்றாங்க. சண்டை செஞ்சா மட்டும்தான் அதிமுக அடுத்து வளர முடியும். ஏன்னா 10 வருஷம் தோல்வியெல்லாம் பார்க்கறது ஒரு கட்சிக்கு பெரிய புதுசே கிடையாது மக்களே. எல்லா கட்சியும் பார்த்துருக்கு, பிஜேபி பார்த்துருக்கு, திமுக பார்த்துருக்கு. திமுக பார்க்காத தோல்வியே இல்லை, அது பார்க்காத வெற்றியும் கிடையாது. இப்போ அதே போல அதிமுக இந்த தோல்வியெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டு மேலே வரணும் அப்படின்னா சண்டை செய்யணும், ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் இங்கே பதிவு பண்ண வேண்டிய விஷயம். மக்கள் இன்னைக்கு என்னுடைய கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.